பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளை இயேசுப்பா நம்மளுக்கு கொடுத்த அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் அதில் ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது தெரியுமாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த வேர்டை வந்து சொல்கிறதே கிடையாது. தேங்க்ஸுங்கிற ஒரு வேர்டை நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஏன் நம்ம அப்படி சொல்லக்கூடாது? ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு காய்கறி கொடுக்குற அக்காவாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்களோட பஸ் டிரைவராக இருக்கட்டும், இல்லை ஆட்டோவில் வரீங்க, ஆட்டோ டிரைவராக வந்து இறங்கினோன்னே தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். தேங்க்ஸ் அந்த வேர்டில் ஒரு மிராக்கிள் இருக்குங்க, ஒரு அதிசயம் இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்க உங்கள் மேலே ஒரு மரியாதை வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலை ஒரு வேளை இப்போ பெருக்கிறவங்களாம் இருப்பாங்க, நம்ம ரூம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு அது வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தது மாதிரி. உண்மைங்க, நம்ம பாராட்டுறது மாதிரியே வந்து உள்ள விஷயந்தான் என்னது தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நாளில் கூட தேவனும் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. என்ன தேவனே எதிர்பார்க்குறாரு? பின்ன நம்ம தேவனை செய்கிறதுக்கெல்லாம் நம்ம போய் டெய்லி 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வர முடியுமா? டெய்லி ஒவ்வொரு செகண்ட் நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்தையும் எல்லாவற்றையும் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே எனக்கு வீடை பாதுகாத்தீங்க, அதனால இந்த வீடை உங்கள் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இல்லைங்க, தேங்க்ஸ் ஆண்டவரே, அவ்வளோதான். அதில் தான் அவர் சந்தோஷமாக இருப்பார். அதுதான் அவர் உலகத்திலே நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு. எல்லார்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கோங்க. தேவனிடத்துல அதிகமாக தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் காலையில் எந்திக்கிறதுக்கு தேங்க்ஸ் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த காலையை பார்க்காமலே போகிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ உங்களை உயிரோடு வச்சுருக்காங்களா? தேங்க்ஸ். எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, தேங்க்ஸ். எனக்கு வேலை இருக்குது, தேங்க்ஸ். எனக்கு கை கால் இருக்குது, தேங்க்ஸ். எத்தனை பேர் முடந்தையாக இருக்கிறாங்க, அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் நல்லா வளர்த்துக்கோங்க. ஹஸ்பண்டாக கூட இருக்கட்டும்ங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று வாங்கி தராங்களா? தேங்க்ஸ், தேங்க்ஸுங்க சொல்லி பாருங்களேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தேங்க்ஸ் மச்சான் சொல்லி பாருங்களேன். இந்த தேங்க்ஸ் அந்த வேர்டு உங்களுக்கு கிரியேட் செய்யும். அது தேவனுக்கு பிரியமான வேர்டுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த ஒரு வேர்டு தான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதோ, உங்களுக்கு அதிகமாக செய்கிறதோ. நீங்கள் சில சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? அப்பாவோ அம்மாவோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தால் அதுங்க அப்படியே கட்டி பிடிச்சி முத்தி மோதுங்க. அதுலேயே அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். இன்னும் 2 வாங்கி கொடுக்கலாம், இன்னொரு 10 வாங்கி கொடுக்கலாம். எதுக்கு? அந்த முத்தம் கொடுக்குற அந்த குழந்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது. அதுதானே என் நம்ம அனுபவிச்சது இல்லையா? நம்ம அப்பா ஏதாவது வாங்கிட்டு வரும்போது அப்பா லவ் யூப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம முத்தம் கொடுக்கும்போது அப்பா என்ன பண்ணுறாரு? அவரோட பங்கு என்ன சொல்வார்? நம்மளுக்கு தராரு, கரெக்டுங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவே அதை எதிர்பார்க்கும் போது தேவாதி தேவன் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லும் போது நான் இன்னும் அவங்களுக்காக செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. ஓகேங்களா? ஸோ லைஃப்லேயும் தேங்க்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கொடுத்துருக்குறாரு, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, காட் பிளஸ் யூ, ஹாவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.